தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நிலத்தகராறு காரணமாக பழ வியாபாரி மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வியாபாரியை தாக்கியதாக 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த தாக்குதல் குறித்தான விரிவான தகவல்கள். வணக்கம் திவ்யா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சேர்மதுரை. இவரது மகன் மாரிமுத்துதுரை 33 வயதான இவர் கோவில்பட்டி எட்டயபுரம் ரோட்டில் உள்ள மாநில வணிக வரி அலுவலகம் முன்பு பழக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 62 வயதான ஜெயராஜ் என்பவருக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மாரிமுத்துதுரை பல வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த ஜெயராஜ் உள்ளிட்ட 5 பேர் அவரை அவதூறாக பேசி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் காயமடைந்த மாரிமுத்துதுரை கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மாரிமுத்துதுரை அளித்த புகாரின் பேரில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜெயராஜ் மற்றும் 55 வயதான அவரது மனைவி மல்லிகா, உறவினரான கயத்தால் ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை மனைவி 45 வயதான ஆரோக்கியமேரி, 25 வயதான மகன் சந்தனசெல்வம் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.